ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேபி வேர்ல்டு. இன்னைக்கு கேபி வேர்ல்டுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டோடையும் நிறைய கேர்ள்ஸுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அதாவது கொலுசை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் காட்டுற கொலுசு வந்து பாத்தீங்கன்னா என்னுடையது. அது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிளாக்கா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க. ஏன்னா எனக்கு வந்து ஹீட் உடம்புனால கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வாங்கின கொலுசு தான் இது. அது வந்து எவ்வளவு ப்ரவுன் அதாவது பிளாக்கா ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நம்ம ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இந்த கொலுசை மாத்த போறோம். அதுக்கு நான் இந்த வீடியோல காட்டுற ஒவ்வொரு டிப்ஸையும் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்க கொலுசும் இந்த மாதிரி புது கொலுசு மாதிரி மாறிடும். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நம்ம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ நிறைய பேருக்கு சென்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சா அப்படின்னு கமெண்ட்டும் பண்ணிருங்க. வாங்க இத பத்தி மோர் டீட்டெயில்ஸ் பத்தி நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப நான் காட்டக்கூடிய பொருள் பேரு தான் வைக்கோல். இது வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா கிடைச்சிடும். அபார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஏரியாஸ்ல இருக்கவங்களுக்கு இது கிடைக்காது. அதுக்கு நீங்க பண்ணக்கூடிய மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புல்லு இருக்கும்ல உங்க வீட்டு பக்கத்துல வந்து இல்லைன்னா உங்க கார்டன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா புல்லு வளர்ந்துருக்கும். அந்த புல்லை எடுத்து நீங்க வெயில்ல காய வச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ற மெத்தட் தான் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒண்ணுமே ஆகாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வேஸ்ட் கண்டெய்னர்ல இந்த வைக்கோல் போட்டுட்டு நல்லா பர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். பர்ன் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பவுடரா வந்து கிடைக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சில குச்சி வந்து அப்படியே தான் இருக்கும். அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து அதாவது சல்லடை யூஸ் பண்ணி ஜலிச்சுட்டு தான் நம்ம அந்த பவுடரை யூஸ் பண்ண போறோம். அதனால இப்படி கிடைச்சா ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டு அந்த கண்டெய்னர்ல நம்ம எடுத்திருக்க இந்த சார்கோல் பவுடரை வந்து நம்ம கொட்டிக்கலாம். சார்கோல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின்க்கு மட்டும் உதவாம மத்தபடி இந்த மாதிரி அழுக்க போக்க எல்லா விதமான கரைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்கேட் பேஸ்ட் இருந்தா பெட்டர். நான் வந்து எங்க வீட்ல டாபர் ரெட் பேஸ்ட் தான் வந்து யூஸ் பண்றதுனால நான் டாபர் ரெட் பேஸ்ட் எடுத்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கிளீனிங் ஐட்டம்க்கு வந்து கோல்கேட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்ப அடுத்ததா உங்கள்ட்ட என்ன வித ஷாம்பு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு எக்